வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான அமெரிக்க மத்தியஸ்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிக்க காசா பகுதியின் மீது அமெரிக்கா கண்காணிப்பு ஆளற்ற விமானங்களை பறக்கவிட்டதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆளற்ற விமான நடவடிக்கை இஸ்ரேலின் ஒப்புதலுடன் நடத்தப்பட்டது மற்றும் அப்பகுதியில் தரைவழி நடவடிக்கையை கண்காணிக்க பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி 2 IDF அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆளற்ற விமானங்களின் பறக்கும் பாதை அதிகாரிகளால் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் தெற்கு இஸ்ரேலில் உள்ள சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தில் உள்ளவர்களால் பறக்கவிடப்படுகின்றன. இஸ்ரேலில் இருந்து அமெரிக்க ராணுவத்தால் காசாவில் கண்காணிப்பு செய்யப்படுகிறது. இஸ்ரேலில் உள்ள சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தில் சுமார் 200 அமெரிக்க ராணுவ துருப்புகள் உள்ளனர். அதன் அர்த்தம் இஸ்ரேல் காசா போரில் அமெரிக்க ராணுவம் நேரடியாக ஈடுபடுகிறது. அமெரிக்க ராஜாங்கத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ நேற்று வெள்ளிக்கிழமை சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தை சுற்றி பார்த்தார். பணிய கைதிகளை கண்டுபிடிப்பதில் இஸ்ரேலிய படைகளுக்கு உதவுவதற்காக காசா பகுதியில் அமெரிக்க ராணுவம் முன்னர் ஆளற்ற விமானங்களை, குறிப்பாக MQ-9 ரீப்பர் ஆளற்ற விமானங்களை பறக்க விட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தை சேர்ந்த பல அதிகாரிகளை அமெரிக்க ஊடகம் நியூயார்க் டைம்ஸ் மேற்கோள் காட்டி வெளியிட்ட தகவலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு போர் நிறுத்தத்தை கைவிடுவார் என்ற கவலை அமெரிக்காவுக்கு இருப்பதாகவும், அதனால் போர் நிறுத்தம் எந்த ஒரு மீறலும் இல்லாது நடக்கிறதா என்று அமெரிக்க ராணுவம் கண்காணிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டேனியல் ஷாபிரோ காசாவில் பறக்கவிடப்படும் அமெரிக்க கண்காணிப்பு ஆளற்ற விமானங்கள் மற்றும் கண்காணிப்பின் மிகவும் ஊடுருவும் பதிப்பாகும் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முழுமையான வெளிப்படைத்தன்மை மற்றும் முழுமையான நம்பிக்கை இருந்திருந்தால் இதற்கு எந்த அவசியமும் இருக்காது. ஆனால் அமெரிக்கா தவறான புரிதலுக்கான எந்த ஒரு சாத்தியத்தையும் நீக்க விரும்புகிறது என்று அவர் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் மேற்கோள் காட்டியது. இஸ்ரேலுக்கு பயணம் செய்த சமீபகால அமெரிக்க உயர் அதிகாரியான அமெரிக்க ராஜாங்கத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ நேற்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் போயிறங்கினார். செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காசாவுக்கு எந்த பிளான் பியும் கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெரிய அளவிலான அமைதி திட்டம் மட்டுமே இருக்கிறது என்றும் அதன் நிபந்தனைகளை ஹமாஸ் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார். அவரது கூற்றின்படி அக்டோபர் 10 போர் நிறுத்தத்துடன் தொடங்கிய 20 புள்ளி ட்ரம்ப் திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இஸ்ரேல் தனது உறுதிமொழிகளை நிறைவேற்றியுள்ளது. 2ஆம் கட்டத்தில் காசாவுக்குள் நுழையும் சர்வதேச படையின் பாதுகாப்பில் இஸ்ரேல் திருப்தி அடைய வேண்டும் என்று ரூபியோ கூறினார். ஹமாஸை பொறுத்தவரை அவர்கள் இறந்த பணிய கைதிகளின் உடல்களை விடுவிக்க வேண்டும் மற்றும் ஆயுதங்களை அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிறுவனமான UNRWA காசாவுக்கு மனிதாபிமான உதவி வழங்க அனுமதிக்கப்படாது. ஏனென்றால் அது ஒரு தீவிரவாத குழுவின் துணை நிறுவனம். எதிர்காலத்தில் காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸ் ஈடுபட முடியாது. ட்ரம்பின் திட்டத்தில் கையெழுத்திட்டு அனைத்து நாடுகளும் இதை ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் அதை நிறைவேற்றுவதற்காக பணம், பணியாட்கள் அல்லது இரண்டையும் வழங்க உள்ளன. இஸ்ரேலுடன் பெரிய அளவிலான பிராந்திய இயல்பாக்கம் காசா செயல்முறையின் துணை விளைவாக இருக்கலாம் என்று ரூபியோ மேலும் கூறினார். போர் நிறுத்தம் மற்றும் ட்ரம்ப் திட்டத்தை தொடர்ந்து செயற்படுத்துவதை மேற்பார்வையிட அமைக்கப்பட்ட கிரியாட் காட்டில் உள்ள அமெரிக்க இஸ்ரேல் சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையம் CMCCயில் உள்ள செய்தியாளர்களிடம் பேசிய ரூபியோ, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணி என்று கூறினார். செவ்வாய்க்கிழமை அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் முறையாக திறக்கப்பட்ட CMCCயில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தினருடன் பிரிட்டிஷ், ஜெர்மனி, டென்மார்க், கனடா மற்றும் ஜோர்டானிய ராணுவத்தினரும் உள்ளனர். அக்டோபர் 13 ஷர்ம் எல் ஷேக்கில் ட்ரம்புடன் நடந்த ஒரு உச்சி மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட பிராந்திய மற்றும் உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர். அங்கு அமெரிக்க ஜனாதிபதியும் எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி தலைவர்களும் காசாவின் எதிர்காலம் குறித்த பொதுவான கட்டமைப்பை அமைக்கும் ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட்டனர். ட்ரம்பின் திட்டத்தை செயற்படுத்துவது ஒரு நேர்கோட்டு பயணமாக இருக்கப் போவதில்லை. ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் திருப்பங்கள் இருக்கும் என்று ரூபியோ கூறினார். மேற்கு கரையின் சில பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான இஸ்ரேலிய வலதுசாரி கட்சிகளின் முயற்சியை முறியடிக்கும் விதத்தில் இஸ்ரேல் மேற்கு கரையின் சில பகுதிகளை இணைத்துக் கொள்ள முயற்சித்தால் அமெரிக்காவின் அனைத்து ஆதரவையும் இஸ்ரேல் இழக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். அது நடக்காது, ஒருபோதும் நடக்காது என்று ட்ரம்ப் கூறினார். மேற்கு கரையின் சில பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைக்காது என்று நான் அரபு நாடுகளுக்கு என் வார்த்தையை கொடுத்ததால் அது நடக்காது. இப்போது யாரும் அதை செய்ய முடியாது. எங்களுக்கு பெரும் அரபு ஆதரவு உள்ளது. நான் அரபு நாடுகளுக்கு கொடுத்த வார்த்தையை தவறப்பட்டால் இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து அதன் அனைத்து ஆதரவை இழக்கும் என்றார். ட்ரம்ப் ஏற்கனவே கடந்த மாதம் இந்த யோசனையை நிராகரித்து மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார். மேற்கு கரையில் நடந்தது எல்லாம் போதுமானது, இப்போது நிறுத்த வேண்டிய நேரம் இது என்றார். ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட கருத்துக்கள் மேற்கு கரையில் மேலதிக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதற்கான அவரது மிக கடுமையான எச்சரிக்கையாகும்.
அவர் மேலும் தெரிவித்த போது பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை காசாவில் போரை நிறுத்த செய்ததாகவும் இல்லையெனில் அது பல ஆண்டுகளாக தொடர்ந்திருக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறினார். போர் முடிந்துவிட்டதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் உறவுகளை இயல்பாக்கும் என்று தான் நம்புவதாகவும் அவர் கூறினார். அவர்களுக்கு காசா பிரச்சனை இருந்தது, அவர்களுக்கு ஈரான் பிரச்சனையும் இருந்தது. இப்போது அவர்களிடம் அந்த இரண்டு பிரச்சனைகளும் இல்லை என்று அவர் சவுதி அரேபியாவை பற்றி கூறினார். இஸ்ரேலுடன் உறவுகளின் இயல்பாக்கம் பாலஸ்தீனிய அரசுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதில் ரியாத் உறுதியாக உள்ளது. அதாவது பாலஸ்தீனிய அரசை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் பாலஸ்தீன அரசு அமைவதற்கு ஒரு காலக்கெடுவை அறிவிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா கூறியுள்ள நிலையில் இந்த இயல்பாக்கம் எவ்வாறு அடையப்படும் என்பது குறித்து ட்ரம்ப் மேலும் எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. சமீபகால நாட்களில் கைரோவில் உள்ள அரபு மத்தியஸ்தர்களிடம் ஹமாஸ் அளிக்கப்படாது என்றும் எதிர்காலத்தில் காசா பகுதியை நிர்வகிப்பதில் அது ஒரு பங்கை எதிர்பார்க்கிறது என்றும் ஹமாஸின் தலைவர்கள் தெரிவித்ததாக எகிப்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். பேச்சுவார்த்தைகள் ட்ரம்பின் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு நகரும் நிலையில் இருந்த கோரிக்கை வருகின்றது. ட்ரம்பின் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் உள்ள முக்கியமான அம்சங்களில் ஒன்று காசாவை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஹமாஸ் இல்லாத மாற்று வழிகளை உருவாக்குதல். ட்ரம்பின் அமைதி திட்டம் ஹமாஸை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்கின்றது. ஆனால் போர் முடிவடையும் என்பதற்கான உத்தரவாதம் வந்து எந்த ஒரு ஆயுதங்களையும் கைவிடுவதற்கோ அல்லது மோதலில் இருந்து பின்வாங்குவதற்கோ ஹமாஸ் தயாராக இல்லை. காசாவின் எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகளை சாத்தியமாக்க மத்தியஸ்தர்கள் 10 ஆண்டு போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் விரும்புகிறது என்று மத்தியஸ்தர்கள் தெரிவித்தனர். கடந்த வாரத்தில் சிறிய ஹமாஸ் பிரிவுகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் காசாவில் ஆயுதமேந்திய குடும்பங்கள் மற்றும் இயக்கங்களுக்கு எதிராக நடந்து வரும் தாக்குதல்களை தொடர்ந்து இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி ட்ரம்பின் ஒப்பந்தத்தை மீறி வருவதாகவும் காசாவில் எஞ்சியிருக்கும் இருந்த பணிய கைதிகளின் உடல்களை தேடுவதற்கு தேவையான கட்டுமான உபகரணங்கள் மற்றும் பணியாளர்களின் நுழைவை இஸ்ரேல் மட்டுப்படுத்துவதாகவும் ஹமாஸ் கூறுகிறது. காசாவில் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னர் 2 வாரங்களில் ஹமாஸ் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. அது காசாவிலிருந்து ஹமாஸ் மறைந்து விடாது மற்றும் ஹமாஸின் கைகளில் இருந்து ஆயுதங்கள் மறைந்து விடாது. அரபு மத்தியஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் காசாவில் போருக்கு பிந்தைய நிர்வாகத்தில் தமக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்று ஹமாஸ் கூறுகிறது. அந்த நிலைப்பாடு ஹமாஸ் எந்த வடிவத்திலும் அதிகாரத்தை வைத்திருக்க முடியாது என்று கூறும் ஜனாதிபதி ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்திற்கு முரணானது. போர் நிறுத்தத்தின் பின்னரும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை தாக்க ஹமாஸ் முயன்றுள்ளது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை தூண்டியது மற்றும் போர் நிறுத்தத்தின் பலவீனம் குறித்த எச்சரிக்கையை எழுப்பியுள்ளது. மேலும் போட்டி பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கு எதிராக அது ஒரு இரத்த களரி தாக்குதலை தொடங்கியது. இவை எல்லாமே காசா பகுதியை ஆளக்கூடிய ஒரே சக்தியாக ஹமாஸ் உள்ளது என்பதை நிரூபிக்கும் ஒரு வலிமையான முயற்சி. போருக்கு திரும்புவதை தூண்டாமல் தம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று ஹமாஸ் காட்ட விரும்புகின்றது. அதன் மூலம் ஹமாஸ் தம்மை காசாவிலிருந்து யாராலும் அகற்ற முடியாது என்பதையும் காட்ட விரும்புகிறது. ஹமாஸின் தலைவர் கலீல் அல்-ஹையா எகிப்திய அரசு தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த பேட்டியில் போர் முடிந்துவிட்டது என்று ஒரு ராஜதந்திர துணியில் கூறினார். இந்த ஒப்பந்தம் நீடிக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று கூறிய கலீல் அல்-ஹையா, இது நீடிக்கும், ஏனென்றால் நாங்கள் அதை நீடிப்பதை விரும்புகிறோம் என்றார்.